இந்த ஏலியனால தன்னோட வாள வச்சு எதிரிய பயங்கரமா அட்டாக் பண்ண முடியும். ரொம்பவே மோசமா அவங்கள டேமேஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதோட வாள வச்சு தான் அட்டாக் மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த வாள வச்சு எதிரிய சுத்தி பிடிக்க முடியும். ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 2 என்கிற எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிங் ஃப்ளை என்ன செய்யும் அப்படின்னா, தன்னோட வாள வச்சு சுத்தி பிடிச்சு லாக் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட வால் வந்து இதுக்கு பல விஷயத்துல உதவி செய்யுது. ஒண்ணு வந்து இது ஷார்ப்பா இருக்கு. எதிரி டேமேஜ் பண்ண உதவும். 2வது வாள வச்சு எதிரிய அட்டாக் பண்ணும். 3வது அவரோட வாள வச்சு தன்னோட இரைய வந்து சுத்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பவர் அதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட வால் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஏலியனோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு பவர் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால தன்னோட வாய் வழியாகவும் உடல் வழியாகவும் ஒரு விதமான கேஸை வந்து வெளியிட முடியும். அந்த கேஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா தன்னோட எதிரிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து அதிகமா யூஸ் பண்ணும். தன்னோட எதிரி வந்து தன்னை விட மிகப்பெரிய பலசாலியா இருக்கிறான் அப்படின்னா இந்த